கிருபை வழிந்தது எனக்குள்ள அன்பினால் உதிரம் வழிந்தது என் பாவ சுமையினால் கிருபை வழிந்தது எனக்குள்ள அன்பினால் உதிரம் வழிந்தது என் பாவ சுமையினால் தேவனே என்னிடம் இரக்கம் காட்ட என்னிடமுள்ள தகுதி என்ன தேவனே என்னிடம் இரக்கம் காட்ட என்னிடமுள்ள தகுதி என்ன நினைத்து பார்க்க முடியலையே ஐயா, என் மீது நீர் கொண்ட அன்பினை, என் மீது நீர் கொண்ட அன்பினை. கிருபை வழிந்தது கிருபை வழிந்தது எனக்குள்ள என் மீதுள்ள அன்பினால் உதிரம் வழிந்தது ஆண்டவரே உம்முடைய உதிரம் வழிந்தது என் பாவ சுமையினால். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இந்த தவ காலத்திலே, அருளின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தவ காலத்திலே இருக்கிற நாங்கள் இன்று மீண்டும் ஒன்றாக இணைகிறோம். இந்த துதியின் அலைகள் என்கின்ற இந்த நிகழ்வினூடாக என் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதாகமத்திலே பல இடங்களிலே ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தத்தின் மதிப்பு, ஆண்டவர் இயேசு சிந்திய அந்த குருதியினுடைய அந்த மகத்துவம், அதனுடைய பெருமதி என்ன என்று சொல்லி நாங்கள் வாசிக்க காண்கிறோம். பிரியமானவர்களே, பேதுரு எழுதிய முதலாவது திருமுகத்திலே முதலாவது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அவர் உங்களுக்காக அவர் சிந்திய அந்த குருதியினுடைய அந்த பெருமதி என்னவென்று சொல்லி, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாக வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவித்து கொள்ள அவர் கொடுத்த விலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி பேதுரு கேட்கிறார். அது பொன்னோ வெள்ளியோ அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற ஆண்டவர் இயேசுவினுடைய உயர் மதிப்புள்ள அந்த இரத்தமாகும். என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவை அடிக்கு செல்லுவோம். அந்த சிலுவை அடியிலே அங்கு நிற்கின்ற அந்த தாய் மரியாளை நாங்கள் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு சிதைக்கப்பட்டிருக்கிற அந்த வேளையிலே அவருடைய உடலிலிருந்து வழிகின்ற அந்த இரத்த துளிகள், அந்த இரத்த துளிகள் வாழ்வு தருகின்ற இரத்த துளிகள். அந்த இரத்த துளிகளிலே ஒரு துளியாவது என் மீதும் பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியுங்கள். ஏனென்று சொன்னால் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இரத்தத்தினுடைய பாரம் அதிகம், மனித இரத்தத்தினுடைய பாரம் அதிகம். ஆனால் இறைமகனாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தத்தினுடைய விலை மதிப்பெற்ற அந்த இரத்த துளிகளால் நாங்கள் ஒவ்வொருவரும் கழுவப்பட வேண்டும்.
பிரியமான சகோதரர்களே, யோவான் நற்செய்தியில நாங்கள் காண்கின்ற அந்த காட்சி யோவான் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சிலுவையிலேயே தொங்கிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் அங்கிருந்த ஒரு படை வீரன் அவர் இறந்த பிறகு ஆண்டவர் இயேசுவினுடைய விலாவை ஈட்டியால் குத்தினான். அந்த வேளையிலே இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின என்று சொல்லி நாங்கள் வாசிக்க காண்கிறோம். அந்த வேளையிலே அங்கு இருந்த அந்த சிலுவை அடியில் இருந்த அந்த தாய் மரியாள் மீது அந்த இரத்த துளிகள், தன்னுடைய ஒரே மகனான அந்த இளம் மகனுடைய அந்த இரத்த துளிகள், விலாவிலிருந்து வழிந்த அந்த தண்ணீர் தூய ஆவியையும் புது வாழ்வையும் குறித்து நிற்கின்ற அந்த இரத்த துளிகளும் அந்த தண்ணீரும் தாய் மரியாள் மீது வந்து விழுகின்றது. இரண்டாந்த சகோதர சகோதரிகளை, அதே ஆசீர்வாதத்தை, அதே வாழ்வை, அதே தூய ஆவியை இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவை வாஞ்சியோடு ஆராதிப்போமா? இந்த வேளையிலே நாங்கள் ஒரு செய்வோம், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நம்புகின்ற ஒவ்வொரு வேளையிலும் அதே ஆவியை ஆண்டவர் தருகிறார், அதே புது வாழ்வை ஆண்டவர் தருகிறார். அந்த சிலுவையிலிருந்து வழிந்த அந்த இரத்தத்தினுடைய மதிப்பினால், அந்த இரத்தத்தின் பிரகாரம் நீங்கள் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை போல இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். நீர் கொண்ட யாவையும் எனக்கே அளித்திட எந்த தேவன் நான் யாரோ என்று சொல்லி கொண்ட யாவையும் எனக்கே அழித்திட இந்த தேவனே நான் யாரோ. நீர் கொண்ட யாவையும் எனக்கே அளித்திட இந்த தேவனே நான் யாரோ. கிருபை வழிந்தது விலை மதிப்பில்லாத உயிரம் எங்கள் மீது வழிந்தோடியதே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி தூய்மையாக்கி அருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி தூய்மையாக்கும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் சூழ்ந்த நிலைகளை ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும். உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்த செம்மறியின் இரத்தத்தினால் நீர் கதவு நிலைகளை அர்ச்சித்தீரே. இந்த இஸ்ரேல் மக்கள் காப்பாற்றப்பட்ட அந்த இரவிலே அந்த செம்மறி ஆட்டினுடைய இரத்தம் வழிந்த அந்த பூசப்பட்ட அந்த இடங்களை நீர் கடந்து சென்று காப்பாற்றினீரே. அதே போல ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தம் இந்த வேளையிலே படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே எந்த தீமையும் தீயவனும் நெருங்காத வண்ணம் ஆண்டவரே துணை நின்று காத்தருள்வீராக. நன்றி ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக பிரசன்னத்துக்காக, உம்முடைய பாதுகாப்புக்காக, ஆண்டவரே நீர் தருகின்ற இந்த புதுப்பித்தலுக்காக, ஆண்டவரே நீர் தருகிற இந்த
உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 என்று சொல்லுவோமா? நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. உம்முடைய இரத்தத்தினால் என்னுடைய குடும்பத்தை கழுவும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய வீடுகளை கழுவியருளும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய வியாபாரங்களை கழுவும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய பிள்ளைகளை கழுவும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ச்சித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் உம்முடைய குருதியின் விலையினால் எங்களை மீட்டீரே. நன்றி 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 ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரோடு ஒன்றாக இணைந்து இயேசு ஆண்டவரோடு நாங்கள் இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்வு, அது ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்வாக இருக்கும். பல வேளைகளில் நாங்கள் பலரை நம்பி நம்பி ஏமாந்தவர்களாக, சில வேளைகளில் நாங்கள் ஓடி ஓடி களைத்து போனவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையிலே இயேசு ஆண்டவரிடம் மறுபடியும் நாங்கள் வந்து எங்கள் வாழ்வின் பாரங்களை அவருக்கு கொடுத்து, ஆண்டவரே உன்னில் நான் ஒன்றாக வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே என்னுடைய உயிர் உம்மோடு ஒன்றாக வேண்டும் என்று சொல்லி, நீர் என் வாழ்வுக்குள்ளே வந்து என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிப்போமா? ஆண்டவரே, என் வாழ்வில் இருக்கிற நினைவாக, என் வாழ்வில் இருக்கிற சிந்தனையாக, சொல்லாக, செயலாக என்னில் வாழுகின்ற ஆண்டவராக நீர் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி, அந்த தூய ஆவியானவர் பொழியப்பட என் வாழ்வை நீர் பொறுப்பெடுப்பதை போல ஆண்டவரே இந்த வேளையிலே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். சொல்லாக செயலாக எனில் வா, துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வா, துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றார், என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா, என்னை பூரணமாக நிரப்பும் ஆண்டவரே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காண்பதை போல, தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்பதை போல உங்களுடைய மனக்கண்களிலே இயேசு ஆண்டவரை உற்று நோக்குங்கள். அவரை உற்று நோக்கியவர்கள் வாழ்வு பெறுவார்கள்.
அந்த இயேசு ஆண்டவர் தன்னுடைய அருளை, தன்னுடைய கிருபையை பொழிகின்ற இந்த அற்புதமான தருணத்தில் அந்த இயேசு ஆண்டவரை மட்டுமே உற்று நோக்குங்கள். அந்த இயேசு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகின்றார். ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வந்து உங்கள் குடும்பங்களை, உங்களை நிரப்புகின்ற அற்புதமான தருணம் இது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரியமான சகோதரர், இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய விடுதலையை தருகின்றார். விசேட விதமாக உங்களுடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்த நிலைகளில் இருந்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய விடுதலையை தருகிற அற்புதமான ஒரு அனுபவம், ஒரு தருணம் இது. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். நன்றி 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 ஆண்டவரே என்று சொல்லுவோமா? நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் தருகிறோம் உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. அந்த இயேசு ஆண்டவர் எங்கள் வாழ்வின் முதலாக, எங்கள் வாழ்வின் முடிவாக, எங்கள் வாழ்வை முழுமையாக்குகின்றவராக, எங்கள் வாழ்வுக்கு வேண்டிய அனைத்தையும் தருகிற அன்பராக இருக்கிறார். அந்த இயேசு ஆண்டவரை நாங்கள் இந்த வேளையிலே தொடர்ந்து ஆராதிப்போம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை இது குறிப்பாக இந்த தவக்காலத்திலே அந்த இயேசு ஆண்டவரோடு நெருங்கி நாங்கள் பயணிக்கின்ற ஒரு காலமாக, ஆண்டவர் இயேசுவோடு குறிப்பாக அவருடைய இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும், ஒரு நாளில் பல தடவைகள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். இயேசுவே உம்முடைய திரு இரத்தத்தினால் என்னை கழுவியறலும் என்று சொல்லுங்க. இயேசுவே உம்முடைய திரு இரத்தத்தினால் எங்களை கழுவியறலும் என்று சொல்லுங்க. இயேசுவே உம்முடைய திரு இரத்தத்தால் எங்களை கழுவியறலும். 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, 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 இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. எங்கள் வாழ்வின் ஆதாரமாக இருப்பவர் நீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்வின் தொடக்கமாக முடிவாக இருப்பவர் ஆண்டவரே நீர் அல்லவா. எங்கள் நோய்களை குணமாக்குகின்றவர் நீர் அல்லவா. நீர் செலுத்திய அந்த விலை மதிப்பில்லாத அந்த குருதியினால் ஆண்டவரே எங்கள் நோய்களை சுமந்து கொண்டீரே, எங்கள் பாவங்களை சுமந்து கொண்டீரே, எங்கள் சாப கட்டுக்களை எடுத்துக் கொண்டீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே குடும்பங்களிலே அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். உண்மையான மனமாற்றங்கள் நடக்கட்டும். ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் பெருகுவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சவங்களை நிரப்புவதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சவங்களை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு மகனையும் மகளையும் உம்முடைய இரத்தத்தினால் நீர் கழுவி தூய்மையாக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கின்ற, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளுகின்ற ஆண்டவரே ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவர்களுடைய வாழ்விலே தூக்கி எடுத்தருளும். உம்முடைய அருள் பிரசன்னம் என்னாலும் அவர்களோடு இருப்பதாக. அவர்கள் வாழ்வை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, செலுத்திய அந்த குருதியின் வேயால் இவர்கள் வாழ்வை உயர்த்தும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. புகழும் மாட்சியும் மகிமையும் என்றென்றும் உமக்கு, உமக்கு மட்டுமே ஆண்டவரே. ஆமேன், ஆமேன்.